வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G Silver Academy தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ரோம்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ரோம் நான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரோம், அதோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்திங்கன்னா ரீட் ஒன்லி மெமரி. இதை வந்து நான் வாலடைல் மெமரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னதுன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், டேட்டாவையும் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதான் ரீட் ஒன்லி மெமரி. ஓகேங்களா? அதாவது இப்போ நம்ம பவர் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நம்ம என்னால் அந்த கண்டென்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். அதுதான் ரீட் ஒன்லி மெமரி, ரோம். ஸோ இதில் நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இதை முதல்ல உங்களுக்கு ஒரு பிளாங்கான ஒரு காலியான மெமரி சிப்பாக ரெடி பண்ணுவாங்க. இது நம்ம வந்து ஒரு வாட்டி தான் ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதாவது எப்படி ப்ரோக்ராம் பண்ணுவாங்கன்னா, குட்டி குட்டி ஃபியூஸ் டைனி இன்டர்னல் ஃபியூஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை ப்ளோ பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறமா நம்ம டேட்டாஸை பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஆனால் திரும்ப ஆல்ட்ரு பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதோட அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா, விலை ரொம்ப கம்மி, பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், ஒரு வாட்டி அழிஞ்சு போச்சுன்னா திரும்ப மாடிஃபை பண்ண முடியாது. ஏதாவது எரர் வந்துச்சுன்னா திரும்ப அந்த சிப்பை யூஸ் பண்ண முடியாது, அன்யூஸபிள் ஆகிடும். செகண்ட் பார்க்க போகிறது EEPROM, எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அதாவது இதை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம், திரும்பவும் ரீப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் எத்தனை டைம்ஸ் வேணாலும். இதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து யூவி லைட் யூஸ் பண்ணுவோம், அல்ட்ரா வயலட். ஓகேங்களா? அந்த லைட்டை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை, அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த டேட்டா, அதை எரேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா, இந்த சிப்புக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டான குவாட்ஸ் விண்டோ இருக்கும், ஒரு கண்ணாடி போல் இருக்கும். அது அந்த யூவி எக்ஸ்போஷருக்காக. ஓகேங்களா? ஸோ எல்லா சிப்புமே வந்து என்டையர் ஒட்டுமொத்த சிப்புமே வந்து நம்ம என்ன பண்ணணும், எரேஸ் பண்ணிக்கலாம் ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன, இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். ரீயூஸபிள், திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு, டெஸ்டிங் பண்ணுறதுக்குலாம் இதை பயன்படுத்துவாங்க. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா, அந்த எரேஸ் பண்ணுற ப்ராசஸோட ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த யூவி உங்களுக்கு தேவைப்படுது எரேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் மஸ்ட் பி ரிமூவ் ஃப்ரம் த சர்க்யூட் ஃபார் எரேசிங். ஸோ எரேஸ் பண்ணும்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், சர்க்யூட்லேருந்து தனியாக பிரித்து வச்சுட்டு அப்புறமா தான் எரேஸ் பண்ணணும். இதெல்லாமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் EEPROM. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதாவது இப்போது நம்ம யூஸ் பண்ணுற USB ட்ரைவ்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே இதில் தான் பண்ணுவாங்க. மெமரி கார்டு, USB, இது எல்லாமே இதில் தான். EEPROM, எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அதாவது இதில் நம்ம டேட்டாவை எரேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் சிக்னலை பயன்படுத்தி திரும்பவும் ஏற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி சர்க்யூட்லேருந்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ப்ரீவியஸ் ரோம் மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ அப்படியே நம்ம சிப்பை வச்சுக்கிட்டே நம்ம டேட்டாஸில் எரேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேவையான பைட்ஸ் இல்லை குறிப்பிட்ட பிளாக்ஸை மட்டும் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது 1000 டைம்ஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம், ரீப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும், சர்க்யூட்லேயே நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அதேமாரி லோ பவர் கன்சப்ஷன் தான். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா, விலை அதிகம் மற்ற 2 ரோமை விட. அதேமாரி ஒரு குறிப்பிட்ட சைக்கிள்ஸ் மட்டும்தான் லிமிட்டடாக நம்ம என்ன பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், எரேஸ் பண்ண முடியும். அதாவது 1000 டைம்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதோட ஃபீச்சர்ஸை நம்ம வந்து டிஃப்ரென்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோமோட ஃபுல் ஃபார்ம் ப்ரோக்ராமபிள் ரோம், EEPROMோட ஃபுல் ஃபார்ம் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரோம், EEPROM வந்து எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரோம். எரேசிங் பார்த்துட்டோம்னா இதில் பண்ண முடியாது. இதில் யூவி லைட் வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம், இதில் எலக்ட்ரிக்கல் சிக்னலை வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ரோக்ராமபிள் இதில் பண்ண முடியாது, இதில் பண்ணலாம், இதுலேயும் பண்ணலாம். எரேசிங் மெத்தட், இதில் எரேசிங் மெத்தடும் ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டி பர்மனெண்ட்டாக தான் ஸ்டோரேஜ் போயிடுச்சுன்னா போயிடுச்சு. என்டையர் சிப்புமே நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து தேவையான பைட்டு, பிளாக்கு, அந்த மாதிரி குறிப்பிட்ட செக்ஷன்ஸை கூட டெலீட் பண்ணிக்கலாம். சர்க்யூட்லேருந்து ரிமூவ் பண்ணுமா, இதில் தேவையில்லை, நம்ம தான் எரேஸ் பண்ணவே முடியாது. ஆனால் இதில் தேவைப்படும். ஓகேங்களா? இதில் தேவையில்லை. ஏன்னா இந்த EEPROMல மட்டும்தான் ரோமை தனியாக பிரித்து வச்சுட்டு அப்புறமா எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காஸ்ட் இது ரொம்ப கம்மியாக இருக்கும். இது மீடியம், இது ஹை. ஏன் இது ஹை? ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து பைட் பிளாக் வைஸ் நம்ம வந்து அதை டெலீட் பண்ணுறதுக்காக எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்லாம் பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு அந்த சிப்ஸ் எல்லாமே கொஞ்சம் விலை உயர்வாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் ரோம்னா என்ன,
அதில் ஃபஸ்ட்டு டைப் ப்ரோம்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் ப்ரோம்னா என்ன, அதோடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். அப்புறம் ப்ரோம்னா என்ன, அதோடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், 3 ரோம்னுடைய டிஃப்ரென்சஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.